வணக்கம் அன்பர்களே, இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல். இன்றைய பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிதுன மனையில் இருக்க, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று கடகமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் மிதுன மனையிலிருந்து வருகின்ற இந்த ஜூலை 16ஆம் தேதி என்று அதாவது கடகமனைக்கு பயிற்சியாகியும், புதன் பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ கடகமனையில் அமர்ந்து கொண்டு வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி என்று சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது ஜூலை 12ஆம் தேதி என்று அப்படியே ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார். ராகு பகவான் 10ஆம் இடத்திலும், கேது பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்க, அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில், அதாவது புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்க, அப்போ புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு நற்பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக அந்த கடவுளினுடைய அனுகிரகம் பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் தனத்தை எப்படி பெருக்குவது, தன்னுடைய பேச்சாற்றலை எப்படி அதிகமாக வளர்த்து கொள்வது, அதாவது எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி செயல்பட்டு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ தன்னம்பிக்கை பெருகக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போது எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டு இருந்ததோ கடந்த மாதத்தில், எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்களோ, அது எல்லாமே விலகி ஒரு தெளிவான சிந்தனையுடன், தெளிவான பேச்சாற்றலுடன், ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்காரே, அப்போது வக்ரம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. ஸோ 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கவில்லையே, கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனியில் இருந்து, அதாவது 2.5 வருடங்களுக்கு முன்னாலே அஷ்டம சனியாக இருந்து கொண்டு தொழிலையும் ஒரு பாக்கியத்தையும் கெடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை காணலையே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ தகப்பனார் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, வில்லங்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள், அதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 12ஆம் தேதி என்று குருவோடு இணைகிறார். அப்போது செவ்வாய்ங்கிறது 11க்குரியவன், அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி 10க்குரிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா, அவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த அற்புத காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உந்துதல் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ கடந்த காலத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, அதாவது எத்தனை
எத்தனையோ உழைப்பை போட்ட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி அடைந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். என 10க்குரியவனும் 11க்குரியவனும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் வலிமையா இருக்கார். அப்போ என்ன நடக்க போகுது? செவ்வாயினால, அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கல, ஒரு புதிய ஒப்பந்தத்தை கொடுக்கல, ஒரு பெரிய ஒரு வழி காட்டுல, அதாவது ஒரு மாதிரியான ஒரு மந்த தன்மையுடன் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டம் இருக்கு. குரு போய் 12ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ மறைஞ்சதுனால குரு பலன் இல்லையே, திருமண சுப காரியங்கள் நடக்காதா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லவா? அந்த ஐயப்பாடை நிச்சயமாக நீங்க விலக்கி கொள்ளலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் உங்களுக்கு ஈடேறும் அங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நிச்சயமாக அந்த தடைகள் விலக்கி ஒரு மங்களகரமான ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, குழந்தை விஷயத்தில் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருந்து கொண்ட இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அதாவது இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்து, அந்த சனி பகவான் வக்ரமாக இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருந்து அந்த 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த 8, 12ஆம் வீடுகள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ கடந்த 2-3 வருடங்களாகவே நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கிற ஆனால் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக முடியல, அல்லது வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களாக இருந்தாலும் சரி, அது ஈடேறக்கூடிய வகையில், நற்பலனை செய்யக்கூடிய வகையில், மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். ஸோ அந்த வகையில் ராகு இங்கே உட்கார்ந்துருக்கார், அது குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து செவ்வாயோட இணைந்து லாபாதிபதியோட இணைந்திருக்கின்ற காரணத்தால் தொழிலில் அபிவிருத்தி நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள். புதிய புதிய ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய ஸ்டாக் ஆயிட்டிருக்கு, மிச்சமாயிட்டிருக்கு, தேங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விற்பனையாகக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இறங்கி அதில் வெற்றி காணக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கணவன் மனைவி செட்டில் ஆகலை, கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை அமையல, ஒரு நல்ல வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது நல்ல வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை காத்து கொண்டிருக்கிறது. என்ன படிப்பு படிச்சிருக்கிறீர்களோ உங்கள் படிப்புக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கு. தாயினுடைய உடல்நலத்தில் சில குறைகள் இருந்து கொண்டிருந்தது அல்லவா, தாயினுடைய வர்க்கம் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது அல்லவா, அது தீரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் செவ்வாயோட உங்கள் சகோதரர்களோட உறவுகளோட சேர்ந்து கொண்டு இருந்து அமர்ந்து அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்ப சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. என்ன யோகம் இருக்கிறது? ஒரு நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு குடியிருப்புக்காக ஒரு 3 சென்ட் 4 சென்ட் இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்கள், அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணும் என்று தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம்
ஒரு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. அதே சமயத்தில் விவசாய நிலம் வாங்கணும், ஒரு விவசாய துறையில் இறங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு. அப்ப செவ்வாயினுடைய அனைத்து விதமாக, அதாவது செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன், நிலம் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் அனுகூலங்கள். செவ்வாய் என்பது விளையாட்டுத்துறை, விளையாட்டுத்துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அது குருவோடு சேர்ந்து இருக்கார்லவா, இப்போ வெளிநாட்டில் போய் அங்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் கட்டிடம் கட்டுதல், அப்போது கட்டிடம் கட்டக்கூடிய அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம், ஆதாயம். அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றுகின்ற அனைத்து விதமான துறையில், அது குறிப்பாக இந்த காவல்துறை, இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கு கோபம் இருந்தது, ஆக்ரோஷம், ஏன்னா சனி செவ்வாய் பார்த்தரலவா, அப்போ சகோதரர்கள் மூலயமாக சின்ன சின்ன குறைகள் இருந்தது, அவங்களுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அது எல்லாம் விலகக்கூடிய தன்மை. கோபம் இருந்தது, எதையும் எடுத்தெறிந்து செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது, ஒரு ஆக்ரோஷமான தன்மை இருந்ததல்லவா, அது எல்லாமே இப்போ கட்டுப்படுத்தப்படுகிறது, மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்திறன் கொண்ட ஒரு ஊக்கம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.